குட் ஈவினிங். இப்போ நாம வந்து ஸ்ட்ரிங்கை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிங்கை மேனிபுலேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடியதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க லைன் நம்பர் 1ல பாருங்க, நேம் ஈக்குவல் டு கார்த்திக் கணேஷ் கொடுத்துருக்கிறேன். இப்போ கார்த்திக் கணேஷ்ங்கிற நேம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு, லோவர் கேஸ் லெட்டர்ல இருக்கு. இங்க டூல என்ன பண்ணிருக்கேன்னா பிரிண்ட் நேம் டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்த உடனே அப்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு மெத்தட். அது என்ன செய்யுது, இந்த ஸ்ட்ரிங்ல ஒரு வேலை செய்யுது. அந்த நேம்ல வந்து கார்த்திக் கணேஷ் இருக்கு, நேம் ஈக்குவல் டு கார்த்திக் கணேஷ், அதுல உள்ள எல்லா லெட்டரையும் கேபிட்டலா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்பர் ஃபங்க்ஷன் கன்வெர்ட்ஸ் ஆல் த லெட்டர்ஸ் டு கேபிட்டல். இப்போ உங்களுக்கு அப்பர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது, நான் ரிவைஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க அப்பருக்கு பதிலா நான் கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கிறேன். கேபிட்டலைஸ் என்ன பண்ணுது, கார்த்திக் கணேஷ் ரெண்டு வேர்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்டுல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேன்னு மாத்தும். நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எழுதணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் வச்சுக்கணும், மற்றது எல்லாம் ஸ்மால்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நாம வந்து இந்த கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைட்டில் ஒன்று பார்க்கலாம். கேபிட்டலைஸ்க்கும் டைட்டிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, கேபிட்டலைஸ் வந்து ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா மாத்தும். டைட்டில் வந்து ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா மாத்தும். இங்க பாருங்க, கார்த்திக்ல கே, கணேஷ்ல ஜி கேபிட்டலா மாத்தும். இந்த மூணு ஃபங்க்ஷன் உங்களுக்கு டவுட் இருக்காது நினைக்கிறேன். அப்பர் என்ன பண்ணணும்னா எல்லா லெட்டரையும் கேபிட்டலா மாத்தும். கேபிட்டலைஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா மாத்தும். டைட்டில் வந்து ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேபிட்டலா மாத்தும். சரி, ஸ்மால் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து லோவர், அதாவது அப்பருக்கு ஆப்போசிட் வந்து லோவர். நேம் டு ஈக்குவல் டு பின்னா கொடுத்திருக்கேன். பிரிண்ட் நேம் டு டாட் லோவர்னா என்ன பண்ணிக்கணும்னா ஸ்மாலா கன்வெர்ட். இது எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வேற சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சென்டர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம். அது என்ன பண்ணுது பாருங்க, str1 equal to welcome நம்ம கொடுத்துட்டோம். str1 equal to welcome கொடுத்துட்டு அத நேம் நம்ம என்ன பண்றோம்னா சென்டர் பண்றோம். அது எத்தனை லெட்டர் அலாட் பண்றோம், 15 லெட்டர் அலாட் பண்றோம். அப்ப ரிமைனிங் லொகேஷன் 15ல வெல்கம் எத்தனை லெட்டர் இருக்கு, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 7 தான், மீதி 8 இருக்குல்ல. அப்ப இந்த ஸ்டார் வந்து அத ஆக்குபை பண்ணும். இப்ப பாருங்க, வெல்கம் நம்ம 15 கொடுத்துருக்கோம். இதை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 15 வரும். ஓகேயா, 15 வரும். 15ல வெல்கம் எத்தனை லெட்டர் இருக்கு, 7 இருக்கு, மீதி 8 இருக்கா. சோ ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4, கடைசில ஒரு 4. இப்ப வெல்கம் வந்து சென்டர்ல வந்துருச்சு. ஓகே, இது 15 கொடுத்தனால ஒரு ஈவன் நம்பர்னா லெஃப்ட்லயும் ரைட்லயும் நம்ம வந்து ஈக்குவலா அலாட் பண்ணிடலாம். ஒரு 15க்கு பதிலா ஒரு 16 கொடுத்தா என்ன ஆகும், அப்ப அன்ஈவனா ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4, அப்புறம் லாஸ்ட்ல வந்து 5. எந்த கேரக்டர் இங்க கொடுத்துருக்கு, இந்த கேரக்டர் வந்து வருது. இங்க ஆஸ்டிக்ஸ் தான் கொடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த சிம்பிளும் நாம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துக்கலாம்.
str2 equal to mammals. Mammals அப்படிங்கிற ஒரு string dataவை str2 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் print find ma அப்படின்னு சொல்லுவோம். ma வந்து இங்கிலீஷ்க்கு மீனிங் என்ன? சர்ச்சிங். str2ல இருக்க mammals இருக்கு. அது நாம வந்து ma தேட சொல்றோம். அது என்ன நம்பர்ல இருக்கு? 0 இருக்கு. சரியா? ma ங்கிறது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? இண்டெக்ஸ் நம்பர் 0ல. ஓகே. இப்போ ஃபைண்டோட பர்பஸ் என்னன்னா நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கிறோமோ டேட்டா கொடுக்கிறோமோ அதை கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்ல வந்து தேடி அதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து காட்டும். இப்போ நான் அதை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். கமா 2 னு கொடுக்கிறேன். இப்படி கமா 2 அப்படி நம்ம கொடுத்தோம்னா ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்னா it will stop searching from given number. என்ன நம்பர் கொடுத்திருக்கோமோ அந்த நம்பர்ல இருந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து தேடும். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்த MA வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. இங்க வந்து இண்டெக்ஸ் நம்பர் 0 ஒன்னு ஆரம்பிக்குது, அப்புறம் இங்க ஒரு MA ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 2 னு கொடுத்தோம்னா இண்டெக்ஸ் நம்பர் 2 ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ செகண்ட் M எங்க இருக்குது? இங்க இருக்குது. 0 1 2 3 ஃபர்ஸ்ட் MA. சோ ஃபைண்ட் வந்து நம்ம வந்து டிஃபரண்ட் வேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? ஃபைண்ட் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இங்க கொடுத்தோம், ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தோம், இங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துக்கிறோம், அப்புறம் வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம், கமா 5 அப்படின்னா அப்புறம் அது வந்து 5 வரைக்கும் தேடும். அதுக்கு மேல அதுக்கப்புறம் எது இருந்தாலும் அது தேடாது. ஓகேயா? ஒரு 3 டிஃபரெண்ட் வழியில வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃபைண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். str3 equal to Mubina. Print str3 dot is album. சில ஃபங்க்ஷன் வந்து isல ஆரம்பிக்கும். நம்ம இதுவரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம்னா len பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபங்க்ஷன் வந்து len. Len stands for len. It counts the number of characters from the given string. அப்புறம் நம்ம வந்து கேட்டலைஸ் பார்த்தோம், டைட்டில் பார்த்தோம், அப்பர் பார்த்தோம், லோவர் பார்த்தோம், ஃபைண்ட் பார்த்தோம், சென்டர் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இஸ் album வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் isல ஆரம்பிச்சுன்னா அது வந்து பூலியன் ரிசல்ட் தான் கொடுக்கும். பூலியன் ரிசல்ட்னா என்ன? either true or false ரெண்டே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகே? len வந்து ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்டிஜர் வச்சுக்கோங்க, மத்த எல்லாம் பெரும்பாலும் ஸ்ட்ரிங் நம்பரா இருக்கும். ஆனா இஸ் எந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாலும் true or false தான் வரும். ஓகே, இஸ் கூட நம்ம album கொடுத்துட்டோம். நல்லா பாருங்க, இஸ் album is a single word. No space between is album. No space between is album. Okay. இது நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்றது? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க str3 ல என்ன இருக்கு? முபினா இருக்கு. அதுல ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் மட்டும் இருக்குதா அப்படின்னு தெரியுது. Al stands for alphabets. Num stands for numbers. Only alphabets அல்லது only numbers அல்லது combination of alphabets and numbers அப்படி இருந்தா என்ன சொல்லுவோம்? ட்ரூ னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, str4 அப்படினா போடுங்க. முவினா கூட ஒரு நம்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன வருது பாருங்க, ட்ரூ வந்துருச்சு இல்லையா? இப்போ str4 ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு? காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ். முபினாங்கிறது ஆல்பபெட்ஸ் இல்ல, காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். 10ங்கிறது நம்பர். அப்ப
இப்படி இருக்கலாம், ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றேன். STR5 Rubina and Sakti கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் STR5 என்ன இருக்கு? Rubina space Sakti. Space is very important. Space is also a valid character. அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரூ வரும்னா only alphabets, அதாவது only numbers அல்லது காப்பீஸ் and numbers இருந்தா ஓகே. அப்ப இல்லன்னா ஃபால்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க என்ன இருக்கு? ஒரு blank space இருக்கு. blank space இருந்தா என்ன வரணும் பாருங்க, ஃபால்ஸ். இப்ப ஏன் ஃபால்ஸ்ங்கிறது எல்லாமே தெரியும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? இஸ் ஆல்பா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ண போறோம். இஸ் ஆல்பா அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா only alphabets நம்பர் அக்செப்ட் பண்ணாது. பாருங்க, ஃபால்ஸ் இஸ் only alphabets கிடையாது, ஸ்பெஷல் கேரக்டர். STR5 equal to STR5 dot is alpha. நீங்களே கெஸ் பண்ணிருக்கீங்க, only alphabets தான் இருக்கு. ட்ரூ. இது இசானி கூட நான் ஒரு நம்பர் ஜாயின் பண்றேன். this alpha னா false வரும். இதே வந்து ஆல்னம் கொடுத்தா ஏன்னா ஆல்னம் என்ன பண்ணும்? ஆல்னம் allows alphabets and numbers. பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இது எல்லாம் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். this digit நீங்களே கெஸ் பண்ணிடலாம். அதுல டிஜிட்ஸ் தான் இருக்குதா? இல்ல, ஃபால்ஸ் வரும். STR5 equal to 456 ன்னு கொடுக்கிறேன். this digit அதுல வந்து ஒன்லி டிஜிட்ஸ் தான் இருக்கு. ஓகேயா? இப்போ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வரோம். நான் ஸ்பீடா போறேன்னா சார் ஸ்பீடா போறேன்னு சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். உங்களை காப்பி பண்றதுக்கு நான் டைம் தரேன். வீடியோவும் நான் ஷேர் பண்றேன், பட் நீங்க கொஞ்சம் அதிகமா வீடியோ வாட்ச் பண்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் வாட்ச் பண்ணா நல்லா இருக்கும். இங்க 29 பாருங்க, கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட், கிரீன், ப்ளூ அப்படி நம்ம ஒரு மூணு கலர் கொடுத்துருக்கோம். இந்த கலரை எல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு ஃபுல் கோலன் கொடுத்துருக்கோம். ரெட் ஃபுல் கோலன், கிரீன் ஃபுல் கோலன், ப்ளூ அப்படி நம்ம இந்த மூணு கலரையும் நாம தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸ்ப்ளிட் மீனிங் ஸ்ப்ளிட் பிரிக்கிறது அல்லது பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ரெட், கிரீன், ப்ளூவை எதை பேஸ் பண்ணி பிரிச்சு எடுக்கிறதுனா ஃபுல் கோலன். இந்த இடத்துல நம்ம எந்த கேரக்டர் கொடுத்துருக்கோம், எந்த கேரக்டர் கொடுக்கணுமோ அதை பேஸ் பண்ணி அதை பிரிக்கணும். இந்த ரெட், கிரீன், ப்ளூவை நம்ம செப்பரேட் பண்றதுனால ஸ்ப்ளிட் என்ன செய்யணும்னா இந்த மூணு டேட்டாவை செப்பரேட் பண்ணி சிஎல்எஸ் அதுல போய் ஸ்டோர் பண்ணும். அப்போ பிரிண்ட் சிஎல்எஸ் கொடுத்தா அந்த மூணு நம்ம செப்பரேட் ஆகிறத ஓகே. இதுல வந்து நம்ம ஃபுல் கோலன் கொடுத்துக்கிறோம். வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு சக்தி,
கார்த்தி அப்படின்னு சக்தி கோபினா மோகனவேல் கார்த்திக் சார். அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் கிரீன் செப்பரேட் பண்றதுக்கு ஃபுல் கோட் கொடுத்தோம். இங்க என்ன எப்படி நம்ம அந்த நேம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும் விரும்புறோம். இத செப்பரேட் பண்றதுக்கு என்ன இருக்கு பாருங்க. ஃபுல் கோட் நம்ம கொடுக்கல. இங்க கொடுக்கல. அது கொடுக்கிறது கம்பல்சரி கிடையாது. நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா names dot split full call பல ஒரு blank space அப்படின்னு சொல்றோம். print n அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த நேம் எல்லாத்தையும் அது வந்து blank space செப்பரேட் பண்ணி சக்தி தனியா வந்துருச்சு, முபினா தனியா வந்துருச்சு, மோகனவேல் தனியா வந்துருச்சு, கார்த்திக் தனியா வந்துருச்சு, கிசானி தனியா வந்துருச்சு. சக்தி, முபினா, மோகனவேல், கார்த்திக் இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து செப்பரேட் வந்து நம்ம எந்த கேரக்டர் கொடுத்துக்கலாம், ஃபுல் காலம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துக்கும், பிளாங்க் ஸ்பேஸா எடுத்துக்கும். இந்த மாதிரி நாம வந்து செப்பரேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோட ஃபங்க்ஷன் LST equal to A B C D மாதிரி ஒரு லிஸ்ட்ல கொடுத்துக்கிறோம். இத ஒரு லிஸ்ட்னு சொல்றோம். அது நம்ம செப்பரேட்டா வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ABCD நம்ம இந்த ABCD நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர்ல ஜாயின் பண்றதுக்கு அதுக்கு ஜாயின் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நியூ எடுத்துக்கிறோம். நியூ LST ABC இந்த மூணையும் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம எந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம், இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, ஜாயின் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி, இந்த ஹைபன் யூஸ் பண்ணி LST ல உள்ள எல்லா டேட்டாவையும் ஜாயின் பண்ணுது. ஓகே,